சென்றவன் சீதையை கனகை கங்கை தேடியவன் அனுமன். திருமணத்தை முதலில் கண்டவன் அனுமன். அவன் முன் மிகப்பெரிய உரு எடுத்தவன் அனுமன். சீதை தடக்கையால் சூடாமணி பெற்றவன் அனுமன். தமர் செய்து கற்றுண்டவன் அனுமன். முடியரசன் ராவணன் முன் நின்றவன் அனுமன். முடிவில் ராமன் திருவடியை தொழுந்தவன் அனுமன். 14 மண்டலத்தில் கம்பன் சொன்ன பாரதியும் அனுமனின் அடக்கம் ஆற்றல் விதவிதமாய் சுந்தர காந்தம் தண்ணீர் விவரிக்கப்படுகிறது என்பதாலே பதிநூற்றம் நூறோடு பெற்ற கல்வி மேடையிடம் பார்த்து தமது கேட்டி அதிமுதல் சுந்தர காந்தம் தண்ணீர் அனுமனை முதல் சொல்லி சிறப்பு செய்தார். இது ஒன்று போதாதா நம் கவிஞரை ஏற்றியுள்ள நூல் பெருமையை கொள்வதற்கு சரியாக பாசம் என்னும் அனுமனை போல் கவிஞர் பாசந்தி ஆற்றல் வீரம் பெற்று நிதி பெற்று நிலம் பெற்று விருது பெற்று நிகழ்ச்சியா ராவணர்கள் பெற்று இந்த புவி மீது மனைவி மக்கள் சூழவாழ போற்றுகிறேன் புகழ்கிறேன் பற்றுகிறேன். ஒரு ராமாயணம் தான் அது பொதுவில் தோன்றியது. பொதுவின் ஒளியும் ஒளியும் வெளிப்பொன்றில் பார்வையில் அடங்கியது. இங்கே கேமரா ஒளி நமக்கு எதிரே படம் பிடிக்க எதிரொலியின் கவி ஒளி நம் இதயத்தை படம் பிடித்தது, கண்களை எதிரொலியது. இப்போது வாழ்க்கை தொடர்கிறது. 108 அர்ச்சனை பூவால் அர்ச்சித்த பாசந்திக்கு அத்திப்பூவின் வாழ்க்கை இல்லாமலாகும். பிறை தலைவர் தலைமையில் நீரை கவிழ்ந்த அத்திப்பூ தேரை வாழ்க்கைக்குள் தொடர்கிறார். அதில் சீரையும் பேரையும் வாழ்க்காக தர வருகிறார். திரு நீரை அத்திப்பூவர்களை வாழ்க்கைப்பூ வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனாதியாய் அண்டமெங்கும் இருப்பதாய் பாதியாய் முழுதுமாய் பஞ்சபூதம் ஐந்துமாய் நீதியாய் நிலைப்பதாய் நெஞ்சமெங்கும் வாழ்வதாய் ஓதி ஆய்ந்திட உணாத ஒருவனை வணங்கினேன். எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி. கடைசி நிமிஷம் வரை எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிட்டும் என்று நான் நினைக்கவே இல்லை. புது புது அர்த்தம் புலப்படும் நித்தம் புத்தகம் படித்தால் கிட்டும். நாம் விதைப்பது நன்றாய் விளைந்திட என்றும் விரைவோம் நூல்களின் பக்கம். இது நூல் வெளியீட்டு விழா. ஒரு ராஜா குரங்கு வளர்த்தார். அந்த குரங்கு 2 குச்சியை வச்சு போற போதும் வர போதும் தட்டி தட்டிட்டு அரண்மனைக்கு சென்றார். மந்திரி கேட்டார், ராஜா அது சும்மா தானே இருக்கு, எதுக்கு அதை தட்டிட்டு போறீங்க? இல்ல, ஒரு காரணத்துக்காக தான் தட்டுறேன். வேண்டாம், சும்மா இருக்கிறத ஏன் தட்டுறீங்க? சரி, நீங்கள் சொல்வதற்காக நான் தட்டாமல் சென்று விடுகிறேன் என்று அரசர் முதல் நாள் தட்டாமல் செல்கிறார். குரங்கு பார்க்கிறது. அடுத்த நாள் தட்டவில்லை, குரங்கு எழுந்து நிற்கிறது. 3ஆம் நாள் தட்டவில்லை, குரங்கு தாவி பார்க்கிறது. 4ஆம் நாள் தட்டவில்லை, அரசரின் தலைமுடியை பிடித்து இழுக்க ஆரம்பித்துவிட்டது. மந்திரி சொன்னார், ராஜா இப்படிதான் பண்ணுறாரு, ஏன் தட்டாம வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நீங்க தானே தட்ட வேண்டாம்னு சொன்னீங்க. இப்படித்தான் நம்முடைய மனக்குரங்கும் இருக்கிறது. அந்த மனக்குரங்கை தினந்தோறும் 2 குச்சிகளை வைத்து தட்ட வேண்டும். ஒன்று இது போன்ற நல்ல நூல்கள் என்ற குச்சி, இன்னொன்று இறைவன் சிந்தனை இறை வழிபாடு என்ற குச்சி. இந்த 2 குச்சிகளாலும் இந்த மனக்குரங்கை தினம் ஒவ்வொரு முறை குறைந்தது ஒரு முறையும் தட்டினால் அந்த மனக்குரங்கு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். நம்முடைய மனக்குரங்கை வசப்படுத்தி மனிதனாக வாழ வைப்பதற்காக இந்த நூலை கொண்டும் நீங்கள் தட்டி பாருங்கள். அந்த மனக்குரங்கு அடங்கி போய் ஒடுங்கி போய் நம்முடைய அறிவும் நம்முடைய உணர்வும் நம்முடைய ஆன்மாவும் சிரித்து எழுந்து வாழ வைக்கும். அத்தகைய நூல் வெளியீட்டு விழாவில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தாமரை வீடுகள் தடாகம் பார்க்க தடாக வழியோ நாணத்தில் இருக்க. தாமரை விழிகள் தடாகம் பார்க்க தடாக வழியோ நாணத்தில் இருக்க.
பத்ம விழிகள் வாசந்தியை பார்க்க வாசந்தி நெய்க்குள் பாவனையாய் நோக்க. பத்ம விழிகள் வாசந்தியை பார்க்க வாசந்தி நெய்க்குள் பாவனையாய் நோக்க. பத்ம தடாகத்தில் வாசந்தியின் அலைகள், வாசந்தியின் தடாகத்தில் பத்மனின் கலைகள். கவிஞர் பத்மன் அவர்களை வாய்ப்புகளை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் இங்கு மேடையிலே வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் இந்த புத்தகத்தின் நாயகன் வாசந்தி அவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எல்லோருக்குமே எனது சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். திரு வாசந்தி பெயரிலேயே சொல்லியிருக்கிறார். அவர் எத்தகையவர் என்பதை அவர் பெயரிலேயே பார்த்தசாரதி சந்தானம் என்பதை மிக அழகாக வாசந்தி என்று சுருக்கி வைத்திருக்கிறார். அந்த பெயரே மிக இனிமையானது. அந்த இனிய குணத்தோடு கூட அவர் இனிய நூல் ஒன்றை வழங்கியிருக்கிறார். எப்படிப்பட்ட நூல்? சற்று நேரத்துக்கு முன்னாலே பேசி சென்றாரே வீரயத்திற்கு அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார், மனக்குரங்கை தட்டி வைப்பதற்கு 2 தேவை, ஒன்று நூல், இன்னொன்று இறை வழிபாடு. இந்த 2 குச்சியை அதற்கு கஷ்டம் என்று 2ஐயுமே சேர்த்து ஒரே குச்சியாக தட்டிவிட்டார்கள். ராமன் எத்தனை ராமனடி என்று ஒரு திரைப்பட பாடல் உண்டு. ராமன் ஒரே ராமன் தான். ஆனால் அவரை பார்க்கின்ற கோணம் இருக்கிறதா, அந்த கோணத்திலே பல ராமர்கள் இருக்கிறார்கள். பலராமன் பரசுராமன் என்று சில ராமன்களும் உண்டு. ஆனால் இந்த ராமனையே பலரும் பலமாக பார்த்திருக்கிறார்கள். அந்த கோணம் ராம அயனம் என்றால் ராமன் சென்ற வழி. அயனம் என்றால் உத்தராயணம் என்றால் வடதிசை வழி, தட்சிணாயனம் என்றால் தென்திசை அரசுரை சுற்றுகின்ற வழி போல ராமன் காட்டி சென்ற வழி ராமாயணம். அதை முதல் முறையாக பதிவு செய்தவர் வால்மீகி. வால்மீகியோட ராமாயணம் இதிகாசம் என்று சொல்லப்படுகிறது. இதிகாசம் என்றால் இவ்வாறு நிகழ்ந்தது இதிகாசம். இது இப்படி நிகழ்ந்தது என்பதை உள்ளபடி சொன்னால் வால்மீகி மிகப்பெரிய மகரிஷி. அந்த மகரிஷியானவர் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது 2 வகையான இறை வடிவம் தோன்றிருக்கிறது. ஒன்று, இந்த அவதாரத்தில் இருந்து கொண்டால் ராமனை இறைவனுடைய வடிவம் என்று சொல்லும் பொழுது 2 விதமான கண்ணோட்டத்தில் இருக்கிறது. ஒன்று, மிகப்பெரிய எல்லாம் அல்ல எல்லாவற்றையும் ஆக்கிரமிக்கின்ற எந்த ஆக்கிரமித்தலுக்கும் அடைபடாத ஒரு பேராற்றல் இருக்கிறது அல்லவா, அந்த பேராற்றல் நமக்காக படி இறங்கி நம்மை போய் எளிமையாக வருவது ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம், திருக்குறளிலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வாழ்க்கையில் தெய்வத்துள் வைக்கப்படுகின்ற வகையிலே நம்மை போல் நன்றாக வாழ்ந்தவர்கள், நம்மை போல் சாதாரண நன்றாக இருந்தவர்கள் கூட அவர்களுடைய பிரபத்தினால் அவர்களுடைய நவத்தினால் அவர்கள் கடவுள் நிலைக்கு உயர்கிறார்கள் என்று காட்டக்கூடியது. இந்த 2 பண்பையும் ஒருங்கே பெற்றவர் ராமன். இந்த ராமனை கடவுளுடைய பணியிறக்கம் அவதாரம் மனித ரூபத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லலாம். மனித ரூபத்திலிருந்து கடவுள் நிலைக்கு உயர்ந்தவர் என்ற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கலாம். இதிலே வால்மீகி என்பவர் 2வது ஒரு கண்ணோட்டத்தை விட அதிகமாக இருந்திருப்பார். அதனால்தான் உத்தரராமாயணத்திலும் கூட அவர் ராமனை பற்றி சொல்லக்கூடிய பல விஷயங்களிலே பல சக்திகள் இருந்தாலும் கூட, அதிலே ராமனை சொன்னாலும் கூட, ஆனால் எதற்காக அப்படி இருந்தது என்றால் ராமன் நம்மை போல் இருந்து கஷ்டப்பட்டார். இப்போது எல்லாருமே கடவுளை வளர்ந்ததற்கு ஒரு வியாபாரமாக இருக்கிறது. நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் கடவுளை நீ எனக்கு இதை செய், நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் என்பது அப்படி அல்ல. அவர் ராம அயனம் வாழ்ந்து காட்டிய வழி, அதை பார்க்க வேண்டும். ராமன் எப்படி வாழ்ந்து காட்டினான்? கடவுளே பிரதான என்று சொன்னாலும் சரி, நம்ம இப்போ மனிதன் கடவுள் நிலைக்கு உயர்ந்தவர் என்று நினைத்துக் கொண்டாலும் சரி, அவர் என்ன செய்தார்? சத்தியத்தை காப்பாற்றினார், சொந்த சொல்லை காப்பாற்றினார். வாழ்வின் இலக்கணம், அதனால்தான் புருஷோத்தமன் உத்தம புருஷன். புருஷனிலே உத்தமன், புருஷன் என்றால் ஆன்மா என்றால். ஆகையால் மிக பேராத்மா மகாத்மாவாக ராமன் நிகழ்ப்படுகிறார். ஆகையால் சத்தியத்தை காப்பாற்றுகிறார், சொந்த சொல்லை காப்பாற்றுகிறது. இன்னொரு விஷயம், அவருடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி குடிமக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை நிரூபித்து காட்டியவர். அதனால்தான் அவர் தனக்கு ஒரு தனிமனிதனுக்கு படித்து வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கீழே காத்து கழித்தார். ஆனால் இதெல்லாம் உத்தரவாதமாக வருகின்ற காரியம். என்னுடைய ராமனுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவன் பரிபூரணனுக்கு